எதற்காக மிகப்பெரிய மனிதர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மரியாதையும் கைத்தட்டலும் ஒரு சகோதரனை பார்க்கிற உள்ளுணர்வும் ஏன் இருக்கிறது? ஒரு ஆங்கில பத்திரிகையினிடம் பேட்டி கண்ட போது வாட் இஸ் யுவர் மார்க்கெட் வேல்யூ என்று கேட்டாங்க. இந்த சந்தையிலே உன்னுடைய மரியாதை என்ன என்று கேட்டபோது நான் அவர்களுக்கு ஒரு பதில் சொன்னேன். என்னிடம் பேசுகிற 35 வயது இளைஞர் உடனே தொலைபேசி மூலம் அழைத்து தன்னுடைய மனைவியிடம் என்னை பேச சொல்லுவார். இந்தியாவிலே 3ஆம் மனிதனிடம் தன் மனைவியை அவ்வளவு எளிதில் அறிமுகப்படுத்தி வைக்க மாட்டார்கள். நான் கண்ணியமானவன் என்று அவர்கள் நம்புகிறார்கள். Why Gopinath is appreciated? உங்க எல்லாருக்கும் நிறைய பேரை தெரியும். ஆனாலும் கோபிநாத்திற்கு ஒரு கூடுதல், ஒரு நெருக்கம் இருக்கிறதே. காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தான். உங்கள் உள் மனசுக்குள்ளும் அந்த காரணம் ஒட்டி போயிருக்கிறது. உங்களால் தேடி கண்டுபிடிக்க முடியாத அந்த காரணத்தை நானும் சொல்லுகிறேன். நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம மாதிரி ஒரு சாதாரண ஊர்ல இருந்து போய் இன்னைக்கு ஒருத்தர் சல்லட போறான்டா, இவன் நம்ம ஆளுன்னு உங்களுக்கு தோணி. That is the reason. That's why I always say the middle class towns of Tamil Nadu should develop. நகரங்கள் வளர்ந்து புண்ணியமில்லை, அது தேசத்தினுடைய கரையோர முதலைகள். சிறு நகரங்கள் வளர்வதுதான் ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சியின் அடையாளம். அதைத்தான் இது போன்ற கல்லூரிகள் செய்கின்றன. அதுதான் I wanted to appreciate the chairman of this institution. கேரளாவிலிருந்து இங்கு வந்து இந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய கல்லூரியை தொடங்கி இவ்வளவு பேருக்கு கல்வி கற்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து அடுத்த தலைமுறையை டெவலப் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் ஃபார் தட் ஓல்ட் மேன், இட் இஸ் டு பி அப்ரிஷியபிள். சிறு நகரங்கள் வளர வேண்டும். ஆனால் சிறுநகரத்திலே படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன? நீங்கள் அமெரிக்காவை பார்த்தெல்லாம் பயப்படல, மெட்ராஸ்காரனை பார்த்து பயப்படுறீங்க. வாங்க மெட்ராஸ், நான் கூட்டு போறேன் உங்க எல்லாரையும். தெருவிலே தடுமாறி விழுகிற அத்தனை பேரும் நம்ம ஊர் பேரை தான் சொல்லுவான். புதுக்கோட்டை, காரைக்குடி, அறந்தாங்கி, தஞ்சாவூர், திருச்சி, பழனி, ஒட்டஞ்சத்திரம், உடுமலை, பல்லடம், இப்படிதான் சுத்தி வருவாங்க. ஏதோ ஒரு ஊராகத்தான் இருக்கும். ஆனாலும் நம் மனதுக்குள்ளே ஒட்டி கொண்டிருக்கிறது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். கேன் ஐ டூ இட் ஆர் நாட்? என்னால் இதை செய்ய முடியுமா முடியாதா என்று சிறுநகரங்கள் தொடர்ந்து தங்களை பலகீனமாகவே பார்த்து பயந்து கொண்டிருக்கின்றன. எப்படி உலக நாடுகளை பார்த்து இந்தியா உள்ளுக்குள்ளேயே பயந்து கொண்டிருக்கிறதோ அதேபோல் சிறுநகரத்தை சேர்ந்தவர்கள் பெருநகரவாசிகளை பார்த்து இவர்களுக்கு ஆங்கிலம் தெரியும், இவர்களுக்கு பெரிதாக ஒரு அறிவு இருக்கிறது என்று ஆழமாக தொடர்ந்து நம்பிக்கொண்டிருக்கிறது. முற்றிலுமான ஒரு மாயை அது. தயவு செய்து அதிலிருந்து நீங்கள் வெளியே வாருங்கள். ஒட்டுமொத்த தேச விருத்திக்காக இந்தியாவில் அறிவியல் ரீதியாக எடுக்கக்கூடிய பங்கெடுப்பு கணக்கிலேயே ஸ்மால் டவுன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய சிறு நகரங்களைச் சேர்ந்தவர்கள், கிராமப்புறத்தைச் சேர்ந்தவர்கள் கொடுக்கிற பங்களிப்பு தான் இன்றைக்கும் அதிகம். தட் இஸ் த ரியாலிட்டி. அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். சிறுநகரங்களைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்களுடைய பங்களிப்பு என்பது சமூகத்திற்கு மிகவும் முக்கியமானது. பெருநகரத்திலே இருக்கிறவர்கள் ஜெயிக்கிறார்கள் தோற்கிறார்கள் என்பது இரண்டாவது பட்சம். நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் முதல் முக்கியமான விஷயம். நான் சென்னையிலே இருந்து கொண்டு ஜெயிக்கிற போது என்னை பார்க்கிற ஒருவன், பக்கத்து வீட்டுக்காரன் ஜெயிப்பான். உங்களை போன்று சிறுநகரத்திலிருந்து கிராமத்திலிருந்து ஒருவன் ஜெயிக்கிற போது உங்களை பார்த்து ஒரு ஊரே ஜெயிக்கும். You would be an inspiration for a community. 1000 பேருக்கு நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக இருப்பதற்கான அருமையான வாய்ப்பு இந்த கல்வி சூழல் அதைத்தான் உங்களுக்கு வழங்குகிறது. வெறும் பாட புத்தகத்தையும் 15வது பக்கத்துல அசோகர் மரம் நட்டாரு, கனிஷ்கர் என்ன பண்ணாரு, குப்த பேரரசு என்ன பண்ணிச்சு, மௌரிய பேரரசு என்ன பண்ணிச்சுக்கிறது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கிறது பாடத்தில். கல்வி சாலைகள் அதைத்தான் உங்களுக்கு சொல்லித் தருகின்றன. இந்த உலகத்தை கட்டி ஆளும் மிகப்பெரிய அஸ்திரத்தை உங்கள் கையில் கல்வி கொடுத்திருக்கிறது. எஜுகேஷன் இன் இந்தியா இஸ் தி பிகெஸ்ட் திங். உலகின் அதிகமானவர்களை படிக்க வைக்கிற தேசம் இந்தியா. உலகின் எல்லா நாடுகளிலும் படிக்க வைக்கப்படுகிறார்கள் மாணவர்கள். உலகின் எல்லா நாடுகளிலும் கல்வி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஒட்டுமொத்த அமெரிக்கா 32 கோடி 60 லட்சம் பேரை தனக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமெரிக்கா வருடத்திற்கு வெறும் 6000 பொறியாளர்களை மட்டுமே தயார் செய்கிறது. வெறும் 6.5 கோடி பேரை வைத்திருக்கக்கூடிய தமிழகம் 75,000 பேரை தயார் செய்கிறது. 75,000 இன்ஜினியர்ஸ் இன் a year. ஒரு வருடத்திற்கு மட்டுமே இவ்வளவு பேரை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். உலகின் எல்லா நாடுகளிலும் பாடம் சொல்லித் தரப்படுகிறது. கல்லூரிகள் இருக்கின்றன, பெற்றோர்கள் படிக்க வைக்கிறார்கள், அவங்களுக்கு எக்ஸாம் இருக்கு, எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் இந்திய கல்வி என்பது மிகவும் இமோஷனலான உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். எல்லா இடங்களிலும் சம்பாத்தியத்தில் சொல்லித் தரப்படுகிறது பாடம். அப்பாவின் வருமானத்திலிருந்து சொல்லித் தரப்படுகிறது பாடம். தமிழகத்தில் மட்டும்தான், இன்னும் சொல்ல போனால் தென்னிந்தியாவில் மட்டும்தான் தாயின் தாலியை அடமானம் வைத்து கல்வி சொல்லித் தரப்படுகிறது. For to justify that, at least we have to read. அதற்காகவாது படிக்க வேண்டும் என்ற மனோநிலை நமக்கு வந்தாக வேண்டும். கல்வி என்பது இங்கே வாழ்க்கை, கல்வி என்பது இங்கே ஜீவன், கல்வி என்பதுதான் இங்கே எல்லாமும் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சமூகம். அதற்கான வாசல் தான் கல்லூரி. கல்லூரியிலே படிக்கிற நாட்களிலே கல்லூரியை திட்டாதவர்களே இருக்க முடியாது. என்னை போன்றுதானே எல்லாரும் இருந்தாக வேண்டும். உங்களுக்கான வாசல் ஒரு நாள் திறக்கப்படுகிற போது கல்லூரி என்ற வாழ்க்கை பற்றிய ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயம் உருவாக்கப்படும். நீங்கள் யாரையெல்லாம் மதிக்காமல் நடந்தீர்களோ அந்த ஆசிரியர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆசை வரும். ஆனால் அதற்கான வாய்ப்பு இருக்காது. நிறைய நிகழ்ச்சிகளிலே ஆசிரியர்கள் பற்றிய பல்வேறு விமர்சனங்களை நானும் முன்வைத்திருக்கிறேன் என்றாலும் கூட ஆழமாக சில விஷயங்களை உள்ளுக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய நிதர்சனம் இருக்கிறது. உலகத்தில் ஒரு தனி மனிதன் யாரை அதிகமாக திட்டுகிறான் என்று யோசித்து பார்த்தால்
சம்பந்தமே இல்லாமல் கடவுளை திட்டுகிற சராசரி மனிதன் தான் அதிகம். நீ எல்லாம் ஒரு தெய்வமா, ஏன் இப்படி செய்தாய், எதற்காக இப்படி செய்தாய்? ஆனால் அதை தாண்டி தெய்வத்தின் மீது ஒரு ஆழமான பக்தி இருக்கும். இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமே கார்ப்பரேட் உலகமாக மாறி இருக்கக்கூடிய காலத்திலே கல்லூரியிலே பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியார் சம்பளம் வாங்கி கொண்டு சொல்லிக் கொடுக்கிற ஒரு டியூஷன் வாத்தியாராக தெரிகிறார். அது வாத்தியாருக்கு பலவீனம் இல்லை, மாணவனுக்கு பலம். ஒரு சமூகத்தினுடைய பலவீனம் அது. இட் ஷுட் பி டேக்கன் இன் another way. நீங்கள் எவ்வளவு நிந்தைகள் செய்தாலும் அதை தாண்டி அடுத்த தலைமுறையை உருவாக்குகிற பொறுப்பு ஒரு ஆசிரியருக்கு இருக்கு. அந்த ஆசிரியருக்கு தேவையான மரியாதையை கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இதுல கொஞ்சம் பழம் பஞ்சாங்கத்தோடு நாம் இருந்தாலும் பரவாயில்லை. இட்ஸ் நத்திங் ராங் அபவுட் தட். ஒரு கடவுளுக்கும் ஒரு ஆசிரியனுக்குமான தொடர்பு அதே மாதிரியானது. அதனாலதான் இந்தியாவிலே கல்வி சிறப்பானது. இந்தியாவில் கல்வி வெறும் வேலை வாய்ப்பை பெறுவதற்கான உத்தியாக சொல்லித் தரப்படுவதில்லை. கல்வி ஒரு வாழ்க்கையாக சொல்லித் தரப்படுகிறது. எல்லா நாடுகளிலும் பாடம் சொல்லித் தருகிறார்கள். ஆனால் இந்திய இளைஞர்கள் மட்டும் ஏன் பட்டம் பெறுகிறார்கள்? வை? எவ்வளவு மாணவர்கள் படிக்கிறார்கள் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. வேற எந்த நாட்டிலும் இப்படி படி சொல்லித் தரப்படுவதே இல்லை. உங்களை விட அதிகமான மக்கள் தொகையை பெற்றிருக்கிற சீனாவில் இவ்வளவு பள்ளிக்கூடங்கள் இல்லை, இவ்வளவு கல்லூரிகள் இல்லை, இவ்வளவு பேருக்கு பாடம் சொல்லித் தரப்படுவது இல்லை. 16 வயதிலே உடைய வாழ்க்கையை நீ தீர்மானித்துக் கொள் என்று ஐரோப்பிய கலாச்சாரம் போல சீனாவும் மாறிவிட்டது. இந்திய இளைஞர்கள் அன்றைக்கு அதிகமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா சுதந்திரங்களும் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பிற மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனா உங்களுடைய நிலைமையெல்லாம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தா உண்மை என்னன்னு தெரியும். அதிகமாக இந்த வயதிலே இளைஞர்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? சுதந்திரம். ஃப்ரீடமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம நினைச்சே செய்ய விடுறாங்களா? ஆசைப்பட்டதை செய்ய அனுமதி இல்லை என்பது மட்டும்தான் இளைஞர்கள் மத்தியில் தொடர்ந்து சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. படித்து முடித்தவுடன் எனக்கான துணையை நான் தேடக்கூடாதா? ஏன்பா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பிள்ளைய நான் சூஸ் பண்ணா என்ன தப்பு? கைத்தட்டி பாருங்க எவ்வளவு இருக்கு. இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக வழங்கப்படுகிற வரை சந்தோஷமா இருக்கு. சீனாவினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னமா? சமீபத்திய 6 ஆண்டுகளில் அதிகமாக அங்க மனநல மருத்துவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். சைக்காட்ரிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் டெவலப் மேக்சிமம் போயிடுச்சு. ஏன் தெரியுமா? கடந்த 10 ஆண்டுகளாக சீனாவும் கூட ஐரோப்பிய